பண்றது கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆனா அப்ப வந்து யாரு கிடைக்குது யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் அதுங்கிற ஒரு இது இருந்தது. அப்ப அமெரிக்காவில் எல்லாம் அங்கங்க என்ன பண்றாங்க, கேங்கா அந்த தங்கத்தை தேடி போறாங்க. சரி, அதுல ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, சரி எல்லாரும் வந்து தங்கத்தை தேடி அலையலாம், நம்மளும் வந்து அந்த இதுல போவோம், அது கிடைச்சதுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்து என்ன சொல்றது, தேசத்துல நம்ம பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சரா இருந்தது அந்த காலகட்டத்தில். ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாகவும் அதை தேடி ஓடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, தேடி போறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, தான் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அதை தேட ஆரம்பிச்சாங்க. போறாங்க, இங்க போறாங்க, அங்க கொஞ்ச நாள் இருந்து ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு அப்படின்னு தேடி போறாங்க. தேடி சில காலத்துல அவங்க வந்து கப்பல் ஏறி இன்னொரு தேசத்துக்கு கூட போயிட்டாங்க. இங்க இல்ல, வேற அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. போயிட்டு அங்க போறாங்க, பார்த்தாங்க, அங்கேயும் தேடி அலைஞ்சு பார்த்தாங்க, கிடைக்கல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆகி போய் வயசாகி போயிடுச்சு அவங்களுக்கு. சரி, நம்ம இதை தேடியே நம்ம காலம்லாம் என்ன ஆச்சு, கடந்து போச்சு. சரி, கடைசியா நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த அந்த வீட்டை போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம், பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க. அந்த கணவனும் மனைவியும் என்ன பண்ணாங்க, சரி ஒரு நாள் போய் நம்ம திரும்ப கப்பல் ஏறி போய் அமெரிக்காவை இங்கிலாந்துல இங்கே போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கப்பல் ஏறி என்ன பண்ணாங்க அவங்க, அதாவது அவங்க இருந்த இடம் அமெரிக்கா, திரும்ப அவங்க நாட்டுக்கு போறாங்க. போயிட்டு சரி நம்ம இருந்த அந்த வீட்டை தேடி போகலான்னு போய் பார்த்தா இடங்கள்லாம் மாறி போயிருக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, மாறி போயிருக்கு. அப்புறம் இவங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்ட போய் பார்க்கலான்னு போனா இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, அந்த இவங்க தங்கி இருந்த வீட்டை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் ஒன்று போட்டு அந்த கரண்ட் வேலியெல்லாம் வச்சு கார்டு இருக்காங்கல்ல, அந்த பாதுகாக்கிறவங்க, அவங்க வந்து கன்னை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சுற்றி ஒரு பெரிய ஒரு இடத்த சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. என்னங்க இங்க ஏதோ கன்னெல்லாம் வச்சு இவ்வளவு பாதுகாப்போட இங்க ஏதோ இது பண்ணிருக்கீங்களே, ஏன் அது போல அப்படின்னு ஒருத்தரை கேட்டப்போ அவர் சொன்னாங்க, உலகத்திலே மிகப்பெரிய தங்க சுரங்கம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு.